வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு அவல் தான் பண்ண போகிறோம். இதை சட்டுன்னு 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு அடுப்பே தேவையில்லை. நம்ம 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருளை என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் செவப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். இது திக்கான செவப்பரிசி அவல். இதுலேயே மெலிசான அவலும் இருக்குது. நான் இது திக்கானதை எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின வெதுப்பான இருக்க பால் எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதோட இன்றைக்கி நம்ம இந்த செகப்பவலில் பார்க்க போகிறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் இந்த செவப்பரிசி அவலை இது ஒரு பவுலில் போட்டுடுறேன். இது எப்படியுமே டஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இதை உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், மேலே பாருங்கள் எவ்வளோ தூசி அந்த நெல்லோட உமிழ்லாம் இருக்கும். இதை வாஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈரம் போக நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ இதில் வெதுப்பான பாலை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது திக்கான அவல்ன்றதுனால இது ஊறதுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். அதனால் இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி ஊற விடுவோம். இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து, விட்டமின் பி, ஜிங்க்கு, கால்சியம், மெக்னீஷியம், அயன்ற சத்துக்கள்லாம் இதில் அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா சீக்கிரம் பசி எடுத்துரும். அவங்க இந்த மாதிரி சிகப்பு அவல் எடுத்துக்கிறப்ப பசி எடுக்காது. கொஞ்சம் சாப்பிட்டா கூட நல்லா வயிறு ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பால் எல்லாம் உறிஞ்சிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இது இன்னும் நம்ம இது மிக்ஸ் பண்ணுறப்ப சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்ப சரியாயிடும் இது. அப்புறம் இதில் வேறு என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் இது ரத்த சோகை வராமல் தடுக்குது. இதோட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ரெட் கலர் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்யுது. அதுக்கப்புறம் வாய்ப்புண்ணை சரி செய்யும். இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டோம். இது மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ எல்லாருமே இந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் பேக்கெட்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது கிடையாது. இந்த செவப்பரிசி அவலில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறப்ப நம்ம இதை செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. பார்த்தீங்களா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் வாயில் நல்லா மென்று சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நான் இந்த கெட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெலிஸ் அவல் இருந்தால் இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது சீக்கிரம் ஊறிடும். அது அந்த அவல் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் அவல். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.